எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கும் இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் நம்ம தேவனை துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம், ப்ரேயர் பண்ண போறோம். குவிஸ் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, பப்பட் ஷோ இருக்க போகுது, பைபிள் குவிஸ். மெசேஜ் ஒழுங்காக கவனிச்சாதான் பைபிள் குவிஸ்க்கு ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ மெசேஜ் கேட்கும் போது நோட் பென்னோட கரெக்டாக ரெடியாக இருந்துக்கோங்க. சொல்கிற எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏசப்பாவை நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம். எப்படி வர்ஷிப் பண்ணணும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல? ஆவியோடும் உண்மையோடும் ஏசப்பாவை நம்ம இப்போ துதிக்க போகிறோம். சரி, இப்போ ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். உண்மை ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ கரங்களை தட்டி தேவனை துதிப்போமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஏசப்பா உண்மை துதிப்பேன்னு சொல்வோமா? கரங்களை தட்டி சந்தோஷமா ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும்
மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் மீண்டும் மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. திருப்பி சொல்வோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையை ஆராதிப்பேன் அப்படின்னு சொன்னோம்ல. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவனை துதிப்போமா? வேற எதுலையும் எந்த கான்சென்ட்ரேஷனும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஏசப்பா மட்டும் நோக்கி பாருங்க. ஏசப்பா, என் நாட்கள் முடியும் வரை ஏசப்பா நான் உண்மையை துதிப்பேன். ஏசப்பா, என் ஜீவன் பிரியும் வரை ஏசப்பா உண்மை மட்டுமே ஏசப்பா நான் துதிப்பேன்னு சொல்லுவோமா? ஏதோ சும்மா வார்த்தையா இல்லை, உண்மையாக உணர்ந்து அந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள்
சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா? ஏசப்பா உம்மையே ஆராதிப்பேன். ஏசப்பா ஏசப்பா உம்மை மட்டுமே ஏசப்பா நான் துதிப்பேன். ஏசப்பா ஏசப்பா நீ துதிகளுக்கு பாத்திரர். ஏசப்பா ஏசப்பா 4 ஜீவன்களும் ஏசப்பா உம்மை ஓயாம துதிக்கும். ஏசப்பா அது போல ஏசப்பா நாங்களும் உம்மை துதிக்க ஏசப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஏசப்பா ஏசப்பா உண்மையா ஏசப்பா முழு இதயத்தோடு ஏசப்பா உம்மை துதிக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா ஏசப்பா எங்க மத்தியில் இறங்கி வாங்க. ஏசப்பா எங்க மத்தியில் இறங்கி வாங்க. ஏசப்பா ஏசப்பா உங்க பிரசன்னத்தினால ஏசப்பா எங்களை நிரப்புங்க. ஏசப்பா உங்க பிரசன்னத்தினால ஏசப்பா இந்த இடத்தை மூடுங்க. ஏசப்பா தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஓ ஷெகரே திரியாதரா பாபா ஒலே ஷெகரே திரியாதரா பாபா உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. நீ நல்லவர் ஏசப்பா. ஏசப்பா நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறீர் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உம்மை போற்றுகிறோம் ஏசப்பா. ஏசப்பா உங்கள் நாமத்தை ஏசப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. நீ நல்லவர் ஏசப்பா. துதிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு சிங்காசனம் மேய்த்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம்
ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் செஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் துதிகளை ஏசப்பா நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இதில் வர ஒவ்வொரு செக்மெண்ட்ஸையும் ஏசப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் மகிமைப்படுங்க ஏசப்பா, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா, இதில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த ஆராதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், இந்த ஆயத்தப்பட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக வர்ஷிப் பண்ணியிருப்பீங்க, நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயபக்தியோடு நீங்கள் வந்துட்டு ஜெபம் பண்ணுங்கள். எல்லோரும் கண்களை மூடி இப்போ நாங்கள் முழங்கால் படிங்க. நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்றைக்கும் கூட நம்மளோட அண்ணன் வந்துட்டு ஜெபம் பண்ண போகிறாங்க, நானும் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். தேவன் நிச்சயமாய் நம்மளோட கூட இருப்பார். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்கோசம் ப்ரே பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்தில் உள்ள நிறைய சபைகள் வந்துட்டு பெருகணும், நிறைய சபைகள் வந்துட்டு அவங்க இன்னும் ஆரம்பிக்கப்படணும், சபைகள் இயேசுவை அறிந்து கொள்ளணும், மனவாட்டியாய் ஆயத்தமாகணும், பரிசுத்தமாக இருக்கணும், கடைசியாக தேவனுக்கு பிரியமாக சபைகள் நடத்தப்படணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சபைகள் வந்துட்டு எல்லா சபைகளிலும் இயேசப்பை பற்றி அவங்க சொல்லணும், இயேசப்பாவோட ஒரு சித்தத்தின்படி நடக்கணும். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஏசப்பாவுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். ஏசப்பா வந்துட்டு மணவாளன், நம்ம வந்துட்டு மணவாட்டியாக நம்ம ஆயத்தமாகி நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம அவருடைய வருகையில் நம்ம வந்துட்டு நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். நம்ம கூட வேதத்தில் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. 10 மணவாட்டிகள் இருந்தாங்க. 5 புத்தி இல்லாதவர்கள், 5 புத்திசாலிங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராவாக எண்ணெயை வைத்து ஆயத்தத்தோடு இருந்தாங்க. அதுபோல் நம்மளும் இருந்து ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வராருன்னு தெரியாமல் நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு எப்போ வராருன்னு நம்ம ஆயத்தத்தோடு இருந்தோம்னா அவருடைய வருகையில் நம்ம போகும். அது மாதிரி எல்லா சபைகளும் வந்துட்டு ஆயத்தமாக இருக்கணும். மூன்றாவதாக பரிசுத்தமாய் பயபக்தியோடு அவங்க சபைகள் நடத்தணும். நான்காவதாக எல்லாரும் வந்துட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும், தேவனுக்கு பிரியமே நடக்கணும். இதுக்கோசம் நம்ம கூட அண்ணா ஜெபிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. நம்ம கண்களில் ஜெபிப்போம். தேவனே இயேசுப்பா, இந்த அருமையான வேலையில் இந்த தேவனே உங்களுக்காக இயேசுப்பா நாங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் நீரே இயேசுப்பா, நீரே இயேசுப்பா ஒரு சபையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவன் சபைகளை ஆசீர்வதிங்க. என் தேவனே இயேசுப்பா சபைக்கு வருகிற மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவனே இயேசுப்பா சபைக்கு எதிராக எந்த இயேசுப்பா ஆர்ப்பாட்டமும் நடக்காதபடி, என் தேவனே இயேசுப்பா சபைக்கு எதிராக எதுவும் நடக்காதபடி இயேசுப்பா நீரே இயேசுப்பா உங்களுடைய சபைகளை உங்களுடைய ஆலயத்தை நீரே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. என் தேவனே இயேசுப்பா அந்த வருகிற ஒருத்தரும் இயேசுப்பா உண்மை பற்றி அறிந்து கொள்ள இயேசுப்பா, புரியாத காரியங்களை புரிந்து கொள்ள இயேசுப்பா அவர்களுடைய இயேசுப்பா சமாதானத்துக்காக வராங்க. என் தேவனே இயேசுப்பா சமாதானம் பெற்றுக்கொள்ள இயேசுப்பா எல்லாரும் விடுதலையோடு போகும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. என் தேவனே இயேசுப்பா எடுக்கிற பிரசங்கம் இயேசுப்பா அவர்களுக்கு புரிய இயேசுப்பா, உம்முடைய சித்தத்தை அறிந்து இயேசுப்பா ஒரு ஊழியக்காரங்களும் இயேசுப்பா பிரசங்கிக்க நீர் அவர்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. வருவர்கள் இயேசுப்பா வெறுமையாய் போகாதபடி இயேசுப்பா இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போகும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனே இயேசுப்பா சபைக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவனே இயேசுப்பா அப்படி இயேசுப்பா சபைக்கு வரவங்க ஒருத்தரும் இயேசுப்பா உம்முடைய பரலோகத்துக்கு இயேசுப்பா ஆயத்தப்படும்படியாக என் தேவன் அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுப்பா அவர்கள் அதை விட்டுவிடும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. என் தேவனே இயேசுப்பா எல்லாரும் இயேசுப்பா எல்லா மனவட்டியாக இயேசுப்பா ஆயத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் உம்முடைய வருகையில் ஒருத்தரும் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. என் தேவனே இயேசுப்பா ஒரு இயேசுப்பா சபையும் இயேசுப்பா என் தேவனே இயேசுப்பா சிறு சபை முதல் கொண்டு இயேசுப்பா பெரிய சபை முதல் கொண்டு என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இன்னும் மேலும் இயேசுப்பா சபைகள் வளர நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு சபைகளில் இருக்கிற இயேசுப்பா எல்லா ஊழியக்காரையும் நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. அவர்களை நீரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஒரு சபைகளிலும் இயேசுப்பா நல்ல ஆயத்த கூட்டம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனே இயேசுப்பா எல்லா ஒருத்தரும் ஆயத்தப்படணும் இயேசுப்பா. உம்முடைய ஊழியங்கள் பெருக நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்கு வருகிற எல்லா ஆபத்துகளும் நீர் விலக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சபைகளுக்கு எந்த தீங்கும் வராதபடி இயேசுப்பா நன்மைகளை இயேசுப்பா உண்மை இயேசுப்பா நோக்கி வருகிறவர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது இயேசுப்பா. என் தேவன் இயேசுப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு கிருபையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். வரவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகணும் இயேசுப்பா. சபையை நீரே பாதுகாத்து உம்முடைய கரத்தில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆலயங்கள் இயேசுப்பா எந்த விதத்திலே இயேசுப்பா தடைப்பட்டு போகாதபடி என் தேவன் இயேசுப்பா வாரம் கரெக்டாக நடக்க உம்முடைய ஓய்வு நாள் அதுவும் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் நீரே ஒரு சபையும் நீரே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே ஆசீர்வதிங்க,
பலப்படுத்துங்க. இந்த வேளையில் நீரே ஜெபிக்க கிருபை கொடுத்துறே நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அந்தபடி செய்யப்போதில் எல்லாம் சோத்திரம் சொல்வோம். சோத்ராம் 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 சோத்ராம். இப்போ கூட நம்ம 2வது குறிப்பு குறித்து ப்ரேயர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபைக்குள் உள்ள சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் வந்துட்டு சபையில் வந்துட்டு சண்டே கிளாஸ் நடக்கும், யூத் மீட்டிங், யூத் ஃபெலோஷிப் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெலோஷிப்பில் வந்துட்டு அவங்க கலந்து கொள்ளணும், சண்டே கிளாஸில் கலந்து கொள்ளணும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையணும், வசனங்களை அவங்க கற்றுக்கொள்ளணும். ஸோ இப்படிப்பட்ட சபையில் வந்துட்டு நடக்குது, நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடக்குது, நிறைய ஃபெலோஷிப்லாம் நடக்கும். ஆனால் அதில் யாரும் கலந்து கொள்ள மாட்டுறாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஃபெலோஷிப்லாம் கலந்து கொள்ளணும். அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்க வந்துட்டு பலப்படுத்திக்கணும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும். அதுக்கோசம் இப்போ நம்ம செபிப்போம். எல்லோரும் கண்கள் பண்ணி செபிப்போமா? எங்களை சீக்கிரமாக இருக்கும் தேவனாக சுத்திக்கும் ஆண்டவரே. இந்த வேலையில் நம்ம அப்பா ஆண்டவரே அப்பா சபைகளில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா வாலிபர்களும் ஆண்டவரே அப்பா அவங்க சபைக்கு வந்துட்டு ஏனோ தானோ வராதபடிக்கு அவங்க பயபக்தியோடு அப்பா வரணும் அப்பா. ஆண்டவரே சபையில் நடக்கிற சண்டே கிளாஸ் ஆண்டவரே, யூத் ஃபெலோஷிப் ஆண்டவரே அப்பா, ப்ரேயர் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே மீட்டிங்லேயும் அவங்க வந்து கலந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. தவறாமல் அவங்க கலந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அந்த உற்சாகத்தையும் வைராக்கியத்தையும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே சபைகளுக்கு சப்பா போகிறதுக்கு அவங்க மன மகிழ்ச்சியாக இருக்கிறது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. தாவீது ராஜா அப்பா ஆண்டவரே அவர் சொல்லிக்கிறாங்க அப்பா, வேதத்தில் சொல்லியது போல சபைக்கு போகிறதுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது போல ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு அவங்க சபைக்கு செல்ல, சபையில் செஞ்சு ஆராதனை செய்யப்பா. நீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த வைராக்கும் பாராட்டு உதவி செய்யுங்க ஆண்டவர். கிருபை தாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த அவங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையை அப்பா பலப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை அப்பா பலவீனமா இருக்குது ஆண்டவரே, அது பலப்படுத்தணும், அது வளரணும் ஆண்டவரே அப்பா. நல்ல செழிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களுடைய ஆவிக்குரிய அப்பா வாழ்க்கை பலன் அடையணும் அப்பா. ஆவிக்குரிய மனிதன் பலனடை, உள்ளான மனிதன் பலனடையணும் ஆண்டவரே அப்பா. சாத்தானானவன் இந்த தீயமான ஆண்டவரே பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் ஆண்டவரே உள்ளான மனிதன் அப்பா அவர்கள் செயல்படவர்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. சபைகள் ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்க்குவதை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய சப்பா அந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா வாலிபர்கள் அப்பா அவங்க நடத்தணும் ஆண்டவரே. ஏதோ பெரியவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துன்னு போகாதபடிக்கு அப்பா இவங்களை இப்போ அடுத்த தலைமுறைகளையும் நடத்தணும் ஆண்டவரே. அடுத்த தலைமுறைகளும் அவங்க சப்பா அவங்க ஆண்டவரே அப்பா முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. இந்த அடுத்த தலைமுறைகள் நல்லா இருந்தா அதான் பெரியவங்க ஆனாலும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற அந்த அப்பா அந்த சிந்தனையை ஒவ்வொரு சபைகளுக்கும் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாசருக்கும் அப்பா இப்படி சிந்திக்கணும் ஆண்டவரே அப்பா. அடுத்த தலைமுறைகளுக்கும் நாங்களே சப்பா ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஆண்டவரே அப்பா அந்த நிறைய திட்டங்கள் தாங்க ஆண்டவரே. இப்படி இந்த மாதிரி பிரேயர் ஃபெலோஷிப் வைக்கலாம், இந்த நேரத்தில் கூட்டி ஜெபம் பண்ணலாம் என்ற அந்த திட்டங்களை தேவன் அப்பா ஒவ்வொரு அப்பா சபை போதர்களுக்கு தாங்க ஆண்டவரே, மூப்பவர்களுக்கு தாங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் அப்பா அவங்க சபைக்கு சப்பா தவறாமல் வந்து உண்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. அவங்க வளர்ச்சி அடைவது செய்யுங்க அப்பா. கிருபை தாங்க, வசனத்தை கற்றுக்கொள்வது செய்யுங்க அப்பா. செய்யப்போருக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஏசப்பா நம்ம ஜபத்தை கேட்டு அது மாதிரி செய்யப்போது எல்லாரும் சோத்திரம் சொல்வோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேர்ந்து நீங்கள் ஜபிச்சிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனி ஜபத்திலும் நீங்கள் ஜபிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோசம் ஜபிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரசிக்கப்படாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள ரசிக்கப்படணும், சபைக்கு போகணும், சண்டே கிளாஸுக்கு வரணும், அப்படி வாலிபர்கள் யூத் ஃபெலோஷிப்லாம் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூட சேர்ந்து சபையில் அவங்கள்ட்ட ஆராதிப்பாங்க. அந்த கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும். நீங்கள் தேவ மேலே விசுவாசம் வைத்து ஜபம் பண்ணுங்கள். நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாமா? ஊத்து அந்திரி சந்திரி மந்திரி தூக்கத்தட்டு எந்திரா மணியே அண்ணா என்னடா என்ன அண்ணே ஒரேடியா 2-3 ரவுண்ட்ல எடுக்காம தச்சு பார்த்துட்டீங்க. என்னடா பண்றது, வெள்ள தாண்டி வள்ளத்துக்கு போனாதான் வாழ்க்கை ஓடுதுன்றதே இன்ஸ்டால்மெண்ட்ல வருது. சரக்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருப்பான் போல. என்னடா அங்க உனக்குள்ளே குசு குசுன்னு பேசுற? அது ஒண்ணுதானே, அதெல்லாம் விடுனே.
நானே சொல்லு சொல்லு என்ன இவ்வளோ குடிச்சிட்டு அமைதியாகிறீங்க. வேற என்ன பண்ண சொல்ற என்னைய? நான் ஆ, ஊருக்குள்ள உங்க மீசைய பார்த்தா அவன் டானே டானே டானேன்னு சொல்லுறாங்க. நீங்க நடனா குடிச்சிட்டு கம்முன்னு கப்பு துப்புன்னு நல்ல கூடி மக மாதிரி உக்காடுக்கிறீங்க. டேய், என் மீசைக்கு நீ வேலை கொடுக்குற இப்போ. ஆ? வாடா என்ன வாந்தி வருதா? இல்லடா, அதாவது அப்படியே அந்த மீசைக்கு வேலை கொடுக்கணும்ல. இரு, இங்க பாரு, அந்த பக்கத்து டேபிள்ல பாரு, அந்த ஐயோ பாரு, பாரு பாட்டில் கூட ஓபன் முடியாம அப்படியே கதை நிக்கிறான். அண்ணே, சொல்றா அவனை பாருங்களேன். ஆமாடா. எங்கேயோ போயிட்டு நல்லா டிப் டாப்பா இன்டர்வியூக்கு போற மாதிரி பாருங்க வந்துக்கிறாட. டேய், என்ன ஆனாலும் இந்த மணி என்ன மாதிரி வர முடியுமா? நான் உன்ன சொல்றேன். மாதிரிலாம் ஒத்தராலே வர முடியாதுண்ணே. நீ அப்படி வேற. சொல்றா. டேய், இந்த குப்பத்துல ஆ, வேற எங்க போனாலும் நம்ம பீட்டர் பாய் கோட்ரு மாதிரி வருதாடா. எங்க வர்றது இல்லைன்னு, ஏன்னா இவனுக்கு மாத்திரம் தான் முதல்ல வண்டியிலே வருது. வேற எங்கிருந்து எப்படி வரும்? சரியா சொன்னடா. அப்புறம் உனக்குலாம் எப்படி போய் நிக்குது வாழ்க்கை? எனக்குலாம் நல்லா போதுண்ணே. வாழ்க்கைய பத்தி பேசுற நேரமா இது. அங்க பாருண்ணே, இந்த இடத்த கொஞ்சம் ரணகலமா மாத்தணும்னு. அப்பதான் நம்ம இந்த பார்ல பெரிய ஆள் மாதிரி தெரியும். அடடடடடடடடா. நீ வர 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 எனக்கு வேலை கொடுக்குறிய ரொம்ப. ஆமாண்ணே. இப்ப யார வம்புக்கு இழுக்கலாம்? அண்ணா, 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 இந்த வயசுல இந்த பெருசு வருது பாருங்க, புச்சி இழுங்கண்ணே. ஏய் பெருசா, இங்க வா. யோ வாயா வாயா, இங்க வாயா. அட, வா வா பெருசு, ஒண்ணும் இல்ல, சும்மா வா, அப்படியே பேசலாம். வா, உட்கார் உட்கார். வா பெருசு, மணி அண்ணனை பார்த்து ஒரு சலாம் வச்சுட்டு போயினுக்குற. வா வா பெருசு, வா வா. டே முனிசு, இப்போதான்டா இந்த டேபிளுக்கே ஒரு அழகு வருது. அழகு அழகு அழகா ஆமாடா. உட்காந்துக்குதுல்ல. ஆமா ஆமா ஆமா. நான் பெருசு இந்த பக்கம் அப்படியே காத்து வீசுது. இல்லப்பா, நான் என் பேராண்டிய கூப்பிட வந்தேன்ப்பா. இங்கதான் எங்கேயோ வந்தான், சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்டான். அதுதான்ப்பா வந்தேன் இந்த பக்கம். தம்பி முனிசு, என்ன என்ன சொல்றாரு பாத்தியா பெருசு? பாடுறா பையன் குடிக்க வராம வேற எங்க போவா? அப்படி சொல்லு. பெருசு, நீ இந்த மணி அண்ணா டேபிள்ல உக்காந்துக்கிறதுக்கு உனக்கு அவார்டே கொடுக்கணும். தம்பி, நான் குடிக்கலாம் வரலப்பா, அந்த மாதிரி ஆள்லாம் நான் இல்லைப்பா, என்னை விட்டுருங்க. நான் என் பேராண்டியை பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன்ப்பா. பாரா முனிசு, பெருசு பத்தியா நம்மகிட்ட உதார் விடுது. பாரு பெருசே, அண்ணன் சொன்னா எல்லாரும் கேட்கணும். என்ன வா அடி பாரு, விதவிதமா கலர் கலரா வாங்கி வச்சிருக்கோம். யார் உடுப்பா இவ்வளவோ ஓசியில? சும்மா அடி பெருசு, வயசு காலத்துல இதெல்லாம் அச்சாதான் நிம்மதியா போய் சேர முடியும். நான் என்னப்பா பண்ணேன், சும்மா போயிட்டு இருந்தேன், என்ன பிடிச்சி கூப்பிட்டு வந்து இங்க உட்காந்து வம்பு இழுக்கிறீங்களாப்பா. இது எதுக்குப்பா? வேணாம்ப்பா, என்ன விட்டுருங்கப்பா. டேய் முனிசே, இந்த பெருசு என் மீசைக்கு ரொம்ப வேலை கொடுக்குது, என்னன்னு கேளு. ஐயா, என்ன பெருசு இந்த வயசுல உட்காந்து கெஞ்சின்னு இருக்கிற? அப்படி வா சும்மா. எங்களெல்லாம் மற்றவங்க கூட பிரச்சனை வச்சா தானே டானுக்கு மேல இன்னும் பேர டான் ஆக முடியும். தம்பி, வேதாகமத்துல உங்களை பத்தி தான் ஒரு அழகான வசனம் இருக்கு. டேய் முனிசே, நான் இது புதுசா பேசுறாரு. இந்த பேரு வேதாகமத்தை பத்தி பேசுறதுக்கு தான் சர்ச்சு கட்டி வச்சுக்கிறாங்கல்ல, இங்க வந்து அதெல்லாம் பேசிக்கிட்டு பேச்சுமா. பெருசு, உனக்கு தெரியுமா, நானும் தான் டெய்லி காலைல எஞ்சா உடனே இயேசுநாதரை கும்பிடுறேன். ஆமா, இது விட உனக்கு என்ன வேணும்? ஐயா, நான் கூட தானே எப்பவுமே 3 வேளை சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு, அப்பதான் 4வது வேளை சோறு கிடைக்கும். அது அப்படி வாடா தம்பி முனிசே. பெருசு, எங்க கிட்ட நீ வேதத்தை பத்தி பேசுறியா? இல்லப்பா, அதெல்லாம் இல்லை.
இதுக்கு மேலே நீங்கள் அறியாத ஒன்று வேதத்தில் இருக்கு. அதுதான் கடைசி காலத்தில் மனுஷர்கள் வீம்புக்காரராக இருப்பார்கள். ஆமாம். நான் அது கட்சி காலமா? யாருக்கு கடைசி காலம்? உனக்கு தான் கட்சி காலம். எங்களுக்குலாம் இப்போதான் லைஃபே ஸ்டார்ட் ஆகிக்குது பெருசு. ஆரம்ப காலத்துல கடைசி காலம்னு உட்காந்து பேசினுக்குது. அண்ணா அது மட்டும் இல்லண்ணே, ஏதோ வீம்புக்காரர்னாரு. அது என்ன தெரியுமா? சும்மா போயினுக்கிற நாயை காது பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமமானே. நம்மளை பார்த்தா அப்படியே ஆகுது. அடே ஆமாடா, இதே மாதிரி தான் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க. சும்மா போற ஓனான வாட்டில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்கடா. எங்கெல்லாம் பார்த்தவங்களுக்கு அப்படிதான் தெரிதா? என்ன பெருசு கூப்பிட்டு டேபிள் உட்கார வச்சா ரொம்ப தான் பேசுற? இல்லப்பா நான் அதை சொல்ல வரலப்பா. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வீம்புக்காரராக இருப்பாங்க. அதாவது எந்த தப்புமே பண்ணாதவங்ககிட்ட போய் வம்புக்குன்னு சண்டையை விலைக்கு வாங்குவாங்கப்பா. அவங்கள தான் வீம்புக்காரர்னு சொல்லுவாங்க. அண்ணே நம்மளாம் சரக்கு தான் விலைக்கு வாங்குவோம். ஆமாடா, சண்டையா விலைக்கு வாங்குவோம். சண்டை நம்மள தேடி வரும்டா. என்ன பண்றது? தம்பி, அதுக்கு தான் வசனம் சொல்லுது, அப்படிப்பட்டவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்கப்பா. என்னடா புதுசா நரகங்களாம் சொல்றாங்க? அண்ணே நரகம் புதுசு இல்லைன்னா அது பழசுதான். நம்ம கேட்கறது தானே புதுசு. ஓ அப்படி சொல்றியா? ஐயா பெரியவரே, எங்களை மன்னிச்சிருங்க பெரியவரே. நாங்கள் ஏதோ ஒரு போதையில் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துனோம். தயவு செய்து பெரியவரே எங்களை விட்டு போயிடுங்க. ஆமா சாமி, தயவு செஞ்சு போயிடு சாமி. தம்பி அப்படிலாம் இல்லைப்பா. இந்த மாதிரி காரியங்களை உங்களை மாதிரி பார்த்தோம் அப்பா. அப்படிலாம் இல்லைப்பா. உங்களை பார்த்த உடனே எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் அப்படி மாறிடாதீங்கப்பா. அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் போயிட்டு வரேன்ப்பா. இயேசுவே. டே முனிஷே, நாமளாம் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு போறேடா. அண்ணே உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லுனே. அங்கங்க சும்மா தானே உட்காந்துப்பாங்க. நம்ம தானே டான் ஆகணும், மீன் ஆகணும், நீ எல்லாரையும் வம்பு இழுத்துன்னு இருந்தோம். கரெக்டா சொன்னடா. நான் பண்றது உலகத்துல எப்படி வந்தாலும் பரவாயில்லண்ணே. எனக்கு பயம் என்ன தெரியுமா? என்னடா? செத்ததுக்கு அப்புறமோ நம்ம வாழ்க்கை மோசமாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு. டேய் உண்மையா சொன்னடா. பாரு, நம்ம நல்லா இருக்கும்போது யாரையாவது பிடிச்சி இழுக்க தோணுமா? இந்த சரக்கு உள்ள போன உடனே தான் எவனையாவது பிடிச்சி அடிக்க தோணும், குத்த தோணும், பிடிச்சி வம்பு விலைக்கு வாங்க தோணுது. ஆமாண்ணே இனிமே நம்ம இந்த மாதிரி தப்பையும் பண்ணக்கூடாது. நல்ல நேரத்துலயும் யாரையும் தேவையில்லாம வம்பு இழுக்கவும் கூடாதுன்னு. ஆமாடா, இன்னைக்கு ஏதோ முடிச்சு விட்டுலாம்டா. டேய் இயேசுநாதர் வேற சீக்கிரம் வர போறாருன்னு அந்த தாத்தா சொல்லிட்டு போறாரு. ஆமாண்ணே. ஆமா, வா நம்ம போய் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரும் ஆயத்தப்படுத்தலாம். ஆமாண்ணே, நம்ம முதல்ல அதுக்கு ஆயத்தமாகணும்னு. முதல்ல என் மீசையை சேவ் பண்ண போறேன்டா. தயவு செஞ்சு ஹலோ செல்ல குட்டிங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சியில் நல்ல தேவனை ஆராதிச்சிங்களா? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்குல்ல, நல்லா ஆராதனை பண்ணியிருப்பீங்க. அப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ணிங்களா? சொன்ன பாயிண்ட்டை கவனமாக கவனித்து ப்ரேயர் பண்ணிங்களா? வெரி குட் செல்ல பிள்ளைங்களா. உங்களுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருக்காங்க. அதுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பாங்க. அதுக்குரிய பலனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் பப்பட் ஷோ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்ததில்ல? நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல? சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம போக போகிறோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஐயோ இது ரொம்ப மோசமான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ளேயும் அந்த சுபாவம் இருக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வீம்புக்காரராயும், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீம்புக்காரராயும். வீம்புக்காரர்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்லாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். வீம்புக்காரர் அப்படின்னா என்னது? கடைசி நாட்களில் மனிதர்கள் வீம்புக்காரராக மாறி போயிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ வீம்புக்காரர்னா நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், சூப்பராக சொல்லிட்டானே இந்த தம்பி. வீம்புக்காரர்கள்னா பிடிவாதம் பண்ணுகிறது. வீம்புக்காரர்னா என்னது? பிடிவாதம் பண்ணுகிறது.
நம்மள நிறைய பேர் வீட்டில் பிடிவாதம் பண்ணுறோமா இல்லையா? ஆமாம், குட்டி பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் வீம்பு குணம் வந்துருச்சு. வீம்பு பண்ணுறதுன்னா ஒரு காரியத்தை குறித்து பிடிச்ச பிடியில் நிற்கிறது, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். நம்ம வீட்டில் குட்டி தம்பி தங்கச்சி இருந்தால், தவழ்ந்து போகிற குட்டி தம்பி தங்கச்சி அல்லது தத்தி புத்தி நடக்கிற குட்டி தம்பி தங்கச்சியை பார்த்துருக்கீங்களா? அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? சாப்பிடும்போது அவங்க கையில் என்ன கொடுக்கணும்? மொபைல் கொடுக்கணும். மொபைல் கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. மம்மி என்ன தான் ஊட்டணும்னு நினச்சாலும் குட்டி பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? தம்பி தங்கச்சி வாயை திறக்கவே மாட்டாங்க, அட்டம் பிடிப்பாங்க, கத்துவாங்க, கத்தி மொபைல் வேணும் அப்படின்னு கத்துவாங்க. மொபைல் ஆன் பண்ணாதான் அப்படியே மொபைலை பார்த்துட்டு ஆன்னு வாயை திறப்பாங்க. அப்புறம் தான் மம்மி என்ன செய்ய முடியும்? ஊட்ட முடியும். சப்போஸ் நீங்கள் இடையில போய் மொபைல் அப்படி பறிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க? குட்டி தம்பி தங்கச்சி கத்துவாங்க பார்த்துக்கோங்க. கை காலெல்லாம் அடிச்சுட்டு பயங்கரமாக கத்தி அட்டம் பிடிச்சு அந்த மொபைல் வேணும் அப்படிங்கிறத கேட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் வீம்பு பண்ணுறது. ஒரு காரியத்தை பிடிவாதமாக கேட்குறதுக்கு பேர் தான் வீம்பு பண்ணுறது. இந்த சுபாவம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது தானே? நல்லா யோசிச்சு பாருங்கள். சில விஷயங்களில் நீங்கள் மம்மி டாடிக்கிட்ட என்ன சொல்கிறீங்க? வீம்பு பண்ணுறீங்க தானே. எனக்கு இது வேணும், அடம் பிடிச்சு கேட்குறீங்க தானே. இது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சு சாதிக்கிறீங்க தானே. இதுக்கு பேர் தான் வீம்பு பண்ணுறது. அப்போ இந்த வீம்புக்காரராயும் அப்படிங்கிற இந்த சுபாவம், இந்த காரியம் இன்னைக்கு இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகள்கிட்டையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரியவங்ககிட்டையும் இருக்குது. பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குது. உங்களோட அண்ணன்கிட்ட இருக்கும், அம்மா அப்பா கிட்ட இருக்கும், தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கும், அப்புறம் நம்ம பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இருக்கும். அப்புறம் தேசங்களுக்கு இடையில கூட வீம்பு. நாங்கள் நிறுத்த மாட்டோம் சண்டையை. இப்போது சமீபத்தில் 2 நாடுகளுக்கு இடையில் சண்டை நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ பல தேசங்கள் இதை நிறுத்தணும், நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படிலாம். உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் சண்டை நடக்கும் பொழுது நிறைய நாட்டு தலைவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த போரை நிறுத்தணும், இல்லாட்டியும் எல்லாம் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து, நிறைய பொருள் சேதம் உண்டாகும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கேட்டாங்களா? 2 பேரும் கேட்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? பிடிவாதமாக சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வர அந்த சண்டை போயிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி தான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிற 2 கண்ட்ரிக்கு இடையில் பிடிவாதமாக சண்டை இன்னைக்கு வர போயிட்டு தான் இருக்குது. அந்த சண்டைக்கு முடிவே இல்லை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வர அப்பப்போ என்ன பண்ணுவாங்க 2 பேரும்? இஸ்ரேல் திடீர்னு போய் பாலஸ்தீனாவை தாக்குவாங்க, இல்லாட்டி பாலஸ்தீனியர்கள் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு இஸ்ரேலியர்களை தாக்குவாங்க. ஸோ இது பிடிவாதத்தை குறிக்கும். அப்போது இந்த பிடிவாத குணம் மனிதர்களுக்குள்ள அதிகமாக பெருகும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார், நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா பிடிவாதம் பிடிச்ச ஒரு தம்பியை பற்றி நம்ம பார்க்குறோம். லூக்காவின் புஸ்தகத்தில், லூக்கா அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 11லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகான ஒரு சம்பவம் ஒன்று போடப்பட்டிருக்கு. ஒரு அப்பா இருந்தார், அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்கள இந்த குட்டி பையன் என்ன பண்ணா? அப்பா கிட்ட போய், அப்பா என்னோட சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்பா எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. போகாதடா மகனே, சொத்தை இந்த வயசுலேயே நீ எடுத்துகிட்டு போனீன்னா உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, நீ எங்கேயாவது போய் தொலைச்சிருவ, உன்னை ஏமாற்றிடுவாங்க, உன்னை ஏமாற்றி காசெல்லாம் பறிச்சுப்பாங்க, அப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிரும், அதனால் வேண்டான்னு அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? அட்வைஸ் பண்ணியிருப்பாரா இல்லையா? நல்ல அப்பா, நம்ம அப்பாலாம் சொல்கிறாங்கல்ல, நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல. அதே மாதிரி இந்த நல்ல அப்பாவும் என்ன சொன்னார்? தன்னோட இளைய மகன்கிட்ட, வேண்டாம், சொத்தை பிரிச்சுட்டு போகாத, நீ என் கூடவே இரு, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, அண்ணன் கூடலாம் நீ இருக்கணும், நாம் எல்லாரும் ஒன்றா இருப்போம், இப்படிலாம் அட்வைஸ் பண்ணார். ஆனால் அந்த குட்டி தம்பி கேட்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது, எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க, நான் தூர தேசத்துக்கு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணி அந்த சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு பிரித்து வாங்கிக்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். தாய் இஷ்டப்படி வாழ்ந்தான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். கடைசியில் சாப்பாடு கூட கிடைக்காம, துணியெல்லாம் கிழிஞ்சு, பலன் இல்லாமல்,
பன்றி சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு மனதாக இருந்தானா, ஆசையாக இருந்தானா, அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கலையாம். அப்புறமா தான் புத்தி வந்து, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அப்பா கிட்ட பிடிவாதமாக நம்ம சொத்தை வாங்கிட்டு வந்துட்டோமே, நம்ம அப்பா கிட்ட போனோம்னா நம்ம நல்லா சாப்பிட்லாமே, நல்ல ஜாலியாக இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமே, அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க கூட நல்லா வயிறார சாப்பிடுவாங்களே, ஆனால் என்னுடைய பிடிவாத குணத்தினால இன்னைக்கு நான் பண்ணி சாப்பிட்ற சாப்பாட்டை கூட என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்னு அழுது மனம் திருப்பி அப்பா கிட்ட வந்துட்டான். ஸோ இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிடிவாத குணம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. நம்ம எல்லாத்தையும் இழந்து போகக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். பிடிவாத குணம் நல்லதே கிடையாது. அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, பிடிவாதம் பண்ணாத, இது நல்ல குணம் கிடையாது, ரொம்ப பிடிவாதம் பண்ணுற அடி வாங்கிடுவ, இது நல்ல குணம் கிடையாது அப்படின்னு அம்மா அப்பா அடிக்கடி சொல்கிறாங்க தானே நம்மக்கிட்ட. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சாக்லேட் வேணும் அப்படின்னா தரையிலலாம் புரண்டு அழுகிறோம், பிடிவாதம் பண்ணுறோம், எனக்கு வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த பிடிவாத குணம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏசப்பாவுடைய வருகைக்குள்ள போக முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. ஏசப்பா வரும் பொழுது இந்த பிடிவாத குணம் இல்லாமல் நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் ஆண்டவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏசப்பா கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவோம். பிடிவாதம் பிடிக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக நம்ம ஆண்டவர் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. நீங்கள் நிறைய பேரை உங்களை சுற்றி இருக்கிறவங்க, ஸ்கூலில் இருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, பிடிவாத குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரணும், இவன் பிடிவாத குணமாக இருக்கானா, ஆகா நம்மலாம் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஸோ 2 விஷயம் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். பிடிவாத குணம் இருக்கிறவங்கள நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம், ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்போ ஏசப்பாவுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். 2வது, நமக்குள்ள ஏதாவது பிடிவாத குணங்கள் இருந்தால் உடனே நம்ம என்ன செய்யணும், அதை மேற்கொள்ளணும், அதை ஜெயிக்கணும். பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, அதை விட்டுறணும். நல்ல பிள்ளைய அம்மா அப்பா சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சிடணும், ஒரே வார்த்தையில் நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். அப்படி இருக்கும் பொழுது ஏசப்பாவுடைய வருகையில் நம்மளும் ஆண்டவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். இப்படி நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் ஏசப்பாவுடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சரிங்களா குட்டி செல்ல பிள்ளைங்களா? ஸோ இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பிடிவாதம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, பிடிவாதம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி, ஏசப்பா நான் இப்படி தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னை நல்ல பிள்ளையாக மாற்றுங்க அப்படின்னு ஏசப்பாட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்ம கூட இருந்து இப்படிப்பட்ட கெட்ட குணங்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த வேளையில் டிவிக்கு முன்னால் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அத்தனை குட்டி செல்ல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிடிவாத குணத்தை ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் எடுத்து போடுங்க சுவாமி. இந்த பிடிவாத குணத்தில் இருந்து பிள்ளைகளை விடுதலை பண்ணுங்க ஏசப்பா. அது ரொம்ப கெட்ட குணம் என்பதை ஆண்டவரே குட்டி பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க சுவாமி. சொல்லி கொடுத்து அப்படிப்பட்ட கெட்ட குணத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய உதவியை கேட்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளாய் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே இவர்களை நல்ல பிள்ளைகளாக உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது ஏசப்பா. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய குணங்கள் பிடிவாத குணமா இருக்கும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட குணம் எங்களுக்குள்ள இராதபடிக்கு எங்களை பரிசுத்தமாய் அன்பினால் எங்களை நிரப்பி காத்துக்கொள்ள நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. கீழ்ப்படிதலை தாங்க சுவாமி, பொறுமையை கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நிரப்புவீராக ஆண்டவரே. எத்தனை முறை முயற்சி எடுத்தாலும் எனக்கு இந்த பிடிவாத குணத்துல இருந்து விடுபட முடியவே இல்லை. என் பெற்றோரிடத்துல எங்க அம்மா அப்பா கிட்ட நான் அடி வாங்கி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை செல்ல பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பரிசுத்த
ஆவியான ஒரு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த கெட்ட சுபாவத்தை மேற்கொள்ள ஜெயிக்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. சுபாவத்தில் நல்ல ஒரு சுபாவத்தை கட்டளையிடுங்கப்பா. அன்புள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இந்த பிள்ளைகளை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, நம்ம பிடிவாதம் பிடிக்காமல் இருக்கணும். அப்புறம் பிடிவாதக்காரரை பார்க்கும் பொழுது ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படின்றத அப்பப்போ நம்ம நினச்சி நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் ஏசப்பாவுடைய வருகையை பற்றி அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா? அதுதான் குவிஸ் செக்மெண்ட். ஓகே, இந்த குவிஸுக்கெல்லாம் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கும் நான் 4 கொஷின்ஸ் கேட்க போகிறேன். ஓகே, அந்த மெசேஜெல்லாம் நீங்கள் சூப்பராக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்கள் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு பதில்களை அனுப்பணும். மறக்காமல் உங்களுடைய பேரும் உங்களுடைய அட்ரஸையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், வீம்பு பண்ணுதல் என்றால் என்ன? மறுபடியும் சொல்கிறேன், வீம்பு பண்ணுதல் என்றால் என்ன? இந்த கொஷின் என்ன சொல்லுதுன்னா, வீம்பு பண்ணுதல், இந்த வீம்பு பண்ணுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஷினுக்குள்ளே போகலாமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின், வீம்புக்காரர் எதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள்? மறுபடியும் சொல்கிறேன், வீம்புக்காரர்கள் எதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள்? ஓகே, தேர்ட் கொஸ்டின், தேவனை அறியும் அறிவை விரும்பாதவர்கள் யார்? மறுபடியும் சொல்கிறேன், தேவனை அறியும் அறிவை விரும்பாதவர்கள் யார்? இந்த கொஷின் என்னென்னா, தேவனை அறிகிற அறிவை விரும்பாதவர்கள் அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் சொல்லுது. ஓகே, நம்ம இப்போ கடைசி கொஷினுக்குள்ளே வந்துட்டோம். கடைசி கொஷின் என்ன பார்த்துடலாமா? ஓகே, உங்களிடத்தில் வீம்பு பண்ணுகிற சுபாவம் இருக்கிறதா? இந்த கொஷின் என்னென்னா, உங்கள்கிட்ட வீம்பு பண்ணுகிற சுபாவம் இருக்குதா? நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆமாவா இல்லையான்னு அனுப்பணும். எல்லாருக்கிட்ட இருக்கா? ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? ஓகே, நீங்கள் இந்த எல்லா 4 கொஸ்டின்ஸ்க்கும் சரியான பதில்களை இந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. ஓகே, நம்ம ஒரு முறை எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீம்பு பண்ணுதல் என்றால் என்ன? வீம்பு பண்ணுதல் என்றால் என்ன? செகண்ட் கொஸ்டின், வீம்புக்காரர் எதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள்? மறுபடியும் சொல்கிறேன், வீம்புக்காரர் எதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள்? தேர்ட் கொஸ்டின், தேவனை அறியும் அறிவை விரும்பாதவர்கள் யார்? மறுபடியும் சொல்கிறேன், தேவனை அறியும் அறிவை விரும்பாதவர்கள் யார்? ஃபோர்த் கொஸ்டின், உங்களிடத்தில் பிடிவாதம் பண்ணுகிற சுபாவம் இருக்கிறதா? ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், உங்களிடத்தில் வீம்பு பண்ணுகிற சுபாவம் இருக்கிறதா? ஓகே, இந்த 4 கொஷின்ஸ்க்கும் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு பதில்களை அனுப்புங்க. எல்லாருக்கும் இந்த 4 கொஷின்ஸும் புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரோக்ராமை பார்த்தீங்களா? நம்ம ஏசப்பா சூப்பராக வர்ஷிப் பண்ணோம், பப்பச்சு இருந்துச்சு, ப்ரேயர் பண்ணோம். ஏசப்போட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, என்னைக்கும் உங்கள் பாதத்துக்கு நேராக வரோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நிகழ்ச்சி முழுவதும் ஏசப்பா நீங்கள் எங்கள் கூடயே இருந்து எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் ஒவ்வொரு குட்டீஸையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இப்பொழுதும் இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு குட்டீஸ்க்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க எல்லாரும் ஏசப்பா நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லாரும் பிளெஸ் பண்ணுங்கள் ஏசப்பா. யோவேல் 2:28 எழுதியிருக்கிறபடி ஏசப்பா, நீங்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு குட்டீஸும் இந்த அபிஷேகத்துக்காக கேட்குறாங்க ஏசப்பா. அவங்க மேலேயும் இந்த உங்களுடைய ஆவியை ஏசப்பா நீங்கள் ஊற்றுங்க. உங்களுடைய அபிஷேகத்தினால அவங்கள நிரப்புங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்ககிட்ட ஏசப்பா தேவையில்லாத உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் இருந்தால் அதை எடுத்து போடுங்க ஏசப்பா. ஏசப்பா, இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு குட்டீஸையும் ஏசப்பா நீங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைங்கள ஏசப்பா நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏசப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் மறக்காமல் நாங்கள் ஆயத்தப்பட, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா.
நாங்களும் ஆயத்தப்பட்டு எங்களோடு இருக்கிற மற்றவர்களையும் ஏசப்பா நாங்கள் ஆயத்தப்படுத்த நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த நிகழ்ச்சி முழுவதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ குவிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அப்புறம் உங்கள் டெஸ்டிமனிஸ் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சியை நீங்கள் திரும்பவும் பார்க்கணுன்னா நீங்கள் அதிசயம் டிவி யூடியூப் சேனலில் இதை பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். சரி, இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்மளும் ஆயத்தப்படணும், நம்ம கூட இருக்கிற மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஓகே குட்டீஸ், ஸோ நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Sharon signing off. Bye.